உங்களுக்கு ஒரு கேள்வி. why some people always getting the right opportunities? மத்தவங்க ஏன் அதை மிஸ் பண்றாங்க? சில பேருக்கு நியூ கிளைண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க, நியூ கான்டாக்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும், நிறைய ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும், நிறைய இன்கம் சான்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும். பட் எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லையே. ஏன்? எல்லாருமே சேம் என்விரான்மெண்ட்ல தான் இருக்காங்க, சேம் மார்க்கெட், சேம் சிட்டி, சேம் வேர்ல்ட். பட் சம் பீப்புள் கண்டினியூஸ்லி க்ரோ ஆயிட்டு இருக்காங்க, அதர்ஸ் ஸ்டக்கா இருக்காங்க. ரீசன் என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் சைட்ல இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது நம்ம அட்ராக்ட் பண்ண வேண்டியது. அண்ட் தட் ஹேப்பன்ஸ் த்ரூ எ ஹிடன் ஃபார்முலா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அந்த ஹிடன் ஃபார்முலா என்னன்னு, டு அட்ராக்ட் அன்லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்ல உங்களோட டோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆகும். நிறைய பேர் திங்க் பண்ணிக்கிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது லக்குங்க. அது எனக்கு இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது லக் இல்லை, எனர்ஜி மேட்ச் ஆகுறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான எனர்ஜியோட நீங்கள் மேட்ச் ஆகுறீங்களா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பர்சன் ஏ இருக்காரு, நெகட்டிவாக இருக்காங்க, ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எதை பார்த்தாலும் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு சான்ஸ் வராது, எனக்கு லக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சன் பி இருக்காங்க, க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஐ எம் ரெடி ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஓப்பனாக அவங்க மைண்டில் இருக்காங்க. இப்போது ரெண்டு பேருமே சேம் கான்ஃபரன்ஸ்க்கு போனாலும் பர்சன் ஏ எம்டி ஹேண்ட்ஸாக தான் வருவாங்க, பர்சன் பி நியூ கான்டாக்ட்ஸோட ரிட்டர்ன் ஆவாங்க. ஸோ ரூம் சேம் தான், பீப்புள் சேம் தான், சிச்சுவேஷன் சேம் தான், பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா எனர்ஜி கேரிங் இன்சைட். என்ன எனர்ஜியை நம்ம கேரி பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியில இல்லை, அதை அக்செப்ட் பண்ணுங்க, நம்ம இன்சைட்ல அட்ராக்ட் பண்ண வேண்டியது தான் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த ஹிடன் ஃபார்முலா என்னன்னா 3 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ் அதில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிளாரிட்டி ஆஃப் இன்டென்ஷன். உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு கிளியராக சொல்லுங்க பார்ப்போம். யூனிவர்ஸ்க்கு என்ன சிக்னல் நம்ம கொடுக்குறோம் அதை பொறுத்து தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. உங்களுக்கு இதுதான் வேணுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு ஐ வாண்ட் சக்ஸஸ், இது ரொம்ப ஜென்ரலாக இருக்கே, ரொம்ப ஜென்ரலாக எதில் சக்ஸஸ் வேணும் அப்படின்னு இல்லையே. இன்ஸ்டேட் நீங்கள் சொல்லணும், ஐ எம் ஓப்பன் டு நியூ க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மை பிஸ்னஸ். உங்களோட பிஸ்னஸில் புது வளர்ச்சியை நான் அட்ராக்ட் பண்ணுறேன். ஐ எம் ஓப்பன் டு மீட்டிங் நியூ பீப்புள் ஹூ சப்போர்ட் மை விஷன். கிளாரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சப்கான்சியஸ் பிரெயினுக்கு அதுக்கு மேட்சான சிக்னல்ஸை கொடுத்து உங்கள் கண்ணு முன்னாடி அது விசிபிள் ஆகும். ஸோ செகண்ட் ஸ்டெப், எலிவேட் யுவர் எனர்ஜி. பீப்புள் வேர்ட்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகலை, யூனிவர்ஸ் எனர்ஜிக்கு அட்ராக்ட் ஆகுது. நம்ம எனர்ஜி ஹையராக இருந்தால் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்லி மேக்னெட்டாக இழுத்துப்போம் நம்ம. ஸோ எதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோமோ அது அட்ராக்ட் ஆகும். நீங்கள் மேக்னெட் தான் எப்போவுமே, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது தான். ஒருவேளை நீங்கள் பாசிட்டிவில் ரொம்ப ஹையராக இருக்கீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் உங்களை நோக்கி அட்ராக்ட் ஆகும். டெய்லி எனர்ஜி எலிவேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் ரிச்சுவல்ஸ் சொல்லட்டுமா? மார்னிங் எழுந்த உடனே 3 விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லாக நீங்கள் அதை வைப் பண்ணி எழுதணும். பவர்ஃபுல்லானா ஒன்றும் இல்லை, நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிருச்சு, இது எனக்கு கொடுத்துருக்கியே, ஸோ கொடுத்துருக்கியே அப்படின்னு ஃபீல் பண்ணி எமோஷ்னலாகி அதை சொல்லணும். ஸோ செகண்ட் ஒன், 5 minutes மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான கைடட் மெடிடேஷன் செஷனுக்கு கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மூணாவதா செல்ஃப் டாக். ஐ எம் ஓப்பன் டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் ஹை எனர்ஜியில் இருக்கேன், மோர் விசிபிளாக இருக்கேன், மோர் அட்ராக்டிவாக இருக்கேன், மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கேன். இந்த மாதிரி நீங்களே உங்களை செல்ஃப் டாக் பண்ணி ஹை எனர்ஜியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எலிவேஷன். மூணாவது ஆக்ஷன் ப்ளஸ் ஓப்பன்னஸ். என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? யூனிவர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுற சிக்னல்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எப்பவுமே இருக்குது. பட் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்க ரிசீவபிள் மைண்ட் செட்டோட தான் இருக்கீங்களா?
எக்ஸாம்பிளுக்கு இன்விடேஷன் டு ஈவெண்ட், சடன் ஃபோன் கால், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மீட், இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து அதை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுறீங்க, போக வேண்டியது இருக்குது. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இக்னோரிங், இதெல்லாம் இக்னோர் பண்ணாமல் சே எஸ், மேபி திஸ் இஸ் மை டோர், இதுவே எனக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான டோராக இருக்கலாம் அப்படின்னு நம்பி அந்த பாத்தில், இதெல்லாம் யூனிவர்ஸ் கொடுக்குற சைன், இந்த பாத்தில் இறங்கி ஆக்ஷனில் இறங்கணும். ஸோ இந்த ஆக்ஷன் ப்ளஸ் ஓப்பன்னஸ்ங்கிறது ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் இன்னர் எனர்ஜி ப்ளஸ் அவுட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இமேஜின் 2 பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுறாருன்னா, ப்ரொஃபஷனல் ஏன்னு வச்சுப்போம். மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காரு. அவரோட இன்னர் டைலாக் என்னவா இருக்கும்? நத்திங் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ரிசல்ட் என்ன வரும்? கிளைண்ட்ஸ் மிஸ் பண்ணுவார். ஈவன் வென் சான்ஸ் கம்ஸ் அவர் இக்னோர் பண்ணிடுவார். ப்ரொஃபஷனல் பி என்ன பண்ணுவார்? மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கிராட்டிடியூடில் இருக்கார், கிளியராக நோட் பண்ணுறாரு, ரிசீவபிள் மைண்ட் செட்டில், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிசீவ் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கார். டேயில் அவருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு கிளைண்ட் வந்து கால் பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க. சேம் சிட்டி, சேம் இண்டஸ்ட்ரி, பட் பர்சன் பி அட்ராக்ட் பண்ணுறது அவரோட கிளாரிட்டி, அவரோட எனர்ஜி, அப்புறம் அவர் ஓப்பன்னஸோடு இருக்காரு, ஆக்ஷனில் இறங்குறாரு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டோன்ட் கம் ரேண்டம்லி, தே ஆர் ஆல்வேஸ் ரெஸ்பாண்டிங் டு யுவர் இன்னர் ஃபார்முலா. ஸோ இந்த இன்னர் ஃபார்முலா உங்களுக்கு, ஹிடன் ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக ஆக்ஷன் பிளான். ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி மார்னிங் 3 கொஷின்ஸ் கேளுங்க. வாட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆம் ஐ ஓப்பன் டு டுடே? Second question, how will I keep my energy high today? Third question, who can I connect with or give value today? Evening reflection எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் ஜேர்னலில் எழுதுங்க, வாட் நியூ சிக்னல்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேம் டு மீ டுடே. ஈவன் சின்னதாக இருந்தாலும் அதை நோட் பண்ணுங்கள். இது 30 days கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக டிஃப்ரென்ஸாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், So remember this formula, clarity plus energy plus openness. இதுதான் உங்களோட secret formula, hidden formula. Opportunities are not luck, they are matched to your inner state. உங்களோட clarity ஸ்ட்ராங்கா இருந்தாலும், energy ஹையா இருந்தாலும், you remain open. Unlimited opportunities flow into your life. கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, ஐ எம் ஓப்பன் டு அன்லிமிட்டெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங்க்கு, லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங்க்கு கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க.